பேசிட்டு இந்த நாட்டில் மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். சிறப்பு நேர்பட பேசு விவாதத்தை தொடங்கி இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இதுல முக்கியமான பல அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. உலகில் 6வது பெரிய உற்பத்தி நாடு இந்தியா என்கிற இந்த கருத்தை வலியுறுத்தியதோடு சர்வதேச வளர்ச்சியினுடைய மையமாக இந்தியா இருக்கிறது என்கிற கருத்தை இன்றைய பட்ஜெட் தாக்கலின் போது திரு ஜெட்லி குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள்ல விவசாய உற்பத்தி 2 மடங்காகும் என்கிற கருத்து எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தனிநபர் வருமான வரிக்கு பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டா அல்லது பொலிட்டிக்கல் பட்ஜெட்டா என்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் இந்த சிறப்பு விவாதத்தை நாடாளுமன்ற வளாகத்திற்கு எதிரே இருக்கின்ற இந்த மையத்திலே தொடங்கி இருக்கிறோம். நம்மோட சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் கலையரசன், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில பொருளாதார படித்தவர், இங்கே பொருளாதார அறிஞராக இருக்கிறார். அதே போல திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.கே. இளங்கோவன், பல ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்றவர். அதே போல சிபிஎம் கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.கே. ரங்கராஜன் அவர்கள், பொருளாதார வல்லுநர் திரு எம்.ஆர். வெங்கடேஷ், அதே போல அதிமுகவிலிருந்து திரு நவநீத கிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன், அதே போல பத்திரிகையாளர் காலம்னிஸ்ட் திரு பாலா, அனைவரும் நம்மோடு இணைகிறார்கள். முதல்ல அவங்களுடைய தொடக்கத்துல அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். நான் திரு டி.கே.ஆர். அவர்கள்ட்ட கேட்கிறேன். இந்த பட்ஜெட்டை ஒரு முதல் பார்வையில் உங்களுடைய பார்வையை எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் நாங்க வளர்ச்சி சார்ந்த அரசியலுக்கான ஒரு பட்ஜெட்டா இதை நாங்க போட்டிருக்கோம் மத்திய அரசாங்கம் சொல்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இது வரைக்கும் போட்ட பட்ஜெட் யாருமே வளராத பட்ஜெட்னு சொல்லலையே. வளர்ச்சிக்கான பட்ஜெட் என்பதுதான் இருக்கு எல்லா நிதியமைச்சர்களும் சொல்றதே. இது நீங்க ஒரு பட்ஜெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய எக்கனாமிக் சர்வேயை படிச்சாங்கன்னா அதான் நோய் நாடி, நோய் முதல் நாடி. அதுல முதல் பக்கத்திலேயே தெளிவா சொல்லியிருக்கு, இன்றைய சர்வதேச சூழலை வளர்ந்த நாடுகள் இன்னைக்கு எப்படி இருக்குது, எப்படி பிரிட்டன் ஐரோப்பிய பொது சந்தையிலிருந்து வெளியே வந்து விட்டது, நம்முடைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்க போகிறது, குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி பாதிக்க போகிறது, இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் இந்த பட்ஜெட் வருகிறது. அப்படி வருகிற பொழுது இந்தியாவுடைய நிலைமை என்ன? இந்தியாவுடைய நிலைமை உள்நாட்டு பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்தாமலேயே பொருளாதாரத்தில் நவீன தாராளமயத்துக்கு வேகமாக போவதற்கு, 21ஆம் நூற்றாண்டுடைய வங்கி முறைகளை கொண்டு வருவதற்கு, கருப்பு பணத்தை ஒழிப்பேன், அப்புறம் கள்ளப்பணத்தை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று அதெல்லாம் அடுக்கி அதற்காக அதுக்கு ஒரு நியாயம் கற்பித்து 86% மக்களை அவங்களுடைய பணத்தை திடீர் என்று இல்லை என்று சொன்னதெல்லாம் எந்த விதத்திலையும் உற்சாகமானதாக அல்ல. எக்கனாமிக் ரெவியூல என்ன சொல்றாங்க? மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆனா இந்த அருண்ஜேட்லியினுடைய அறிவிப்பு பட்ஜெட்ல மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கான ஏற்பாடு இல்லை என்பதை அவர் ஒத்துக்கிறார். பிரைவேட் உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் என்பது கீழே விழுந்திருக்கிறது. சரி, அரசு உற்பத்தி துறையாவது வேகமா வளர்ந்ததாக வந்திருக்கா, அதுவும் வரல. விவசாயி இந்த வாட்டி மழை நல்லா பெய்ஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அவர் தமிழ்நாட்டை கம்ப்ளீட்டா மறந்துட்டார். அகில இந்திய அளவுல 32 நல்லா இருக்கு இல்ல, பொதுவா பார்த்தாலே ஒன்னும் அகில இந்திய அளவில் நல்லா இல்ல. 32 மாவட்டமும் தண்ணி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த பின்னணியில வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல், விவசாயத்துல பெருமளவுக்கு வரவு இல்லாமல் நீங்க எப்படி வாங்கும் சக்தி எப்படி உயர்த்துவீங்க? ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது மக்களுடைய வாங்கும் சக்தியோட இணைந்தது. நீங்க டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறதே தவிர அதிகமாகவில்லை. அதைத்தான் எக்கனாமிக் சர்வேல சொல்றாங்க. இது வாங்கும் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. இது வாங்கும் சக்தியை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு எதுவும் தெரியவில்லை. முதல் கட்ட கருத்துக்களை அதை எடுத்துக்கிறேன். திரு எம்.ஆர். வெங்கடேஷ், உங்களோட பார்வையில் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறது? முதல் கட்ட உங்களுடைய பார்வை தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் விவாதங்களுக்குள்ள போகலாம். அதாவது ஒரு பட்ஜெட் எடுத்து பார்க்கும்போது வரவு செலவு மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னணியில ஐயா சொன்ன மாதிரி இருக்கிற அரசியலும் அதுல பார்க்க வேண்டும். பட்ஜெட் என்பது ஒரு கணக்கு போடுற ஒரு அறிக்கை மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியலும் இருக்கிறது. இந்த அரசியல்ல இந்த பிரதமர் எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பு பணத்து மேல அவர் ஒரு பெரிய மாபெரும் போரை தடுத்து இருக்கிறார். அதுல இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு பெரிய, அதாவது பல வருஷங்களாக என் பக்கத்துல இருக்கிற அரசியல் மூத்தவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனா பொலிட்டிக்கல் ஃபண்டிங், அரசியல் கட்சிக்கு போய் சேர வேண்டிய ஃபண்டிங்ல தான்
ஊழலின் கங்கோத்திரியே இருக்கிறது, சலகாவேரியே இங்கதான் இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு அவங்க வந்து கேஷா 2000 ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடாது ஒரு சோர்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு கட்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல கேஷா கொடுக்க முடியாது. அதற்கு செக்காவோ எவ்வளவு வேணா கொடுக்கலாம், செக்கா கொடுக்கலாம், பாண்டா ஏதோ ஒண்ணு கொண்டு வர போறாங்க புதிய திட்டம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா 2000 ரூபாய். இது வந்து கேஷா 2000 ரூபாய், ஏற்கனவே 20,000 ரூபாய் இருந்தது, இப்ப 2000 ரூபாய் மாத்தி இருக்காங்க. ஃபண்டிங்க்கும் இப்ப ஒரு வழி வகுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மாபெரும் புரட்சின்றதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது அரசியல் கட்சியின் கேஷ் கொடுக்கறதா ஊழலின் முதலும் கடைசி அங்கமாக இருக்கிறது. அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு எடுத்து பாத்தீங்கன்னா பல திட்டங்கள்லாம் பல கண்டினியூஷன் தான் இருக்கிறது. ஆனால் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வருமான வரியை 30%-இருந்து 25%, அதாவது உங்க டர்ன் ஓவர் 50 கோடி 5% இப்ப வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய இன்னைக்கு வந்து நம்ம திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர்ல எல்லாம் என்னோட நண்பர்கள் எல்லாம் பேசினாங்க, சார் இந்த மாதிரி தொழில நாங்க இருக்கோம், அதுல எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது, மொத்த பற்றாக்குறையை 3% குறைக்க வேண்டும் என்ற ஒரு ஷரத்து இருக்கிறது. அந்த ஷரத்தை கொஞ்சம் தளர்த்தி விட்டு 3.25% வைத்து அவர் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா அந்த 0.2% கொஞ்சம் தளர்த்து விட்டதுனால 1-2 சலுகைகள் அவரால் கொடுக்க முடியும். இந்த தனியாருக்கு வந்து இருக்கிற ஒரு இன்கம் டாக்ஸை கொஞ்சம் கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா இன்னைக்கு வந்து விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான பாதிப்பு, வணிகர்களுக்கான பாதிப்பு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு நீங்க இன்னைக்கு என்னதான் சலுகை, இப்ப என்னதான் சலுகை கொடுத்தா கூட இப்ப ஐயா சொன்னாவே தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த விவசாயிக்கு வேண்டியது தண்ணீர் இருந்தாலே அவங்க பொழைச்சிக்குவாங்க. இப்ப தண்ணீருக்கு பிரச்சனை வந்து மழை பெய்யல, அதுக்கு பட்ஜெட் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தண்ணீர் சேகரிப்புக்கு மாநில அரசாங்கமும் பண்ண வேண்டும், மத்திய அரசாங்கமும் பண்ண வேண்டும். மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட் போன பட்ஜெட்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம்ன்றத 34ல சுட்டி காமிச்சிருக்காங்க. 10 லட்சம் குட்டைகளும் ஏரிகளும் சுத்தம் பண்ணி தூர்வாரி கொண்டு இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட அந்த இலக்கை 10 லட்சம் ஏரியை இந்த ஆண்டு 5 லட்சம் குளங்களை வந்து பண்ணுவோம்னு சொல்றாங்க. 10 லட்சம் பிட்டியும் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த இலக்கை எட்டிடும். இது வந்து ஒரு அரசாங்கம் செய்தா இது ஒரு நீங்க சொல்றது நீண்ட காலத்துல அவசியமானதுன்றது இல்ல. இப்ப நம்ம மாநிலத்தை எடுத்துக்கிட்டா, தமிழகத்தை எடுத்துக்கிட்டா விவசாயிகளுடைய பிரச்சனைங்கிறது ஒரு மையமான பிரச்சனையா, பெரும் பிரச்சனையா இருக்கு. அவங்களுடைய உடனடி தேவைங்கிறது கடன் நெருக்கடியில தான் நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப அதற்கான ஏதாவது ஒரு அறிவிப்புகள் இதுல இருக்குமான எதிர்பார்ப்பு? அந்த மாதிரி எதிர்பார்க்கிறதே தப்பு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது ஒரு கோமன அளவுக்கு தான் துணி இருக்குது. அதை நீங்க 3 பீஸ் சூட்டு தச்சு பார்க்கணும்னு நினைக்கிறதே வந்து தப்பு. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இருக்கிற இடத்துல ஒரு கோமணத்தை எப்படி அழகாக தைத்து கொடுக்கலாம் என்றுதான் அரசாங்கம் பண்ண முடியும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துணி கோமண அளவிலே தான் இருக்கா? அது இன்னும் 30 வருஷம் போனாலும் இப்படிதான் இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட நீங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு வரியை ஏத்தினாங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். வரியை ஏத்தினாங்கன்னா அரசாங்கம் திருப்பி என்ன பண்ண போறோம்? ஏழைகளுக்கு தான் போய் சேர போறோம். வரி விலக்கு கொடுத்தாங்கன்னா சலுகை கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனைகளையே இன்னைக்குமே ஓடிக்கொண்டிருக்கு. சரி எல்லாம் போய் சரி ஒண்ணுமே இல்லை, நான் வந்து சலுகை பெருசா கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா பற்றாக்குறை ஏற போறது, நோட் அச்சரிக்கப்படும். இதுதான் பிரச்சனை. தொடர்ந்து பேசுவோம். திரு இளங்கவன், நீங்க அந்த தஞ்சை மண்ணில சார்ந்து வரும் கூட இருக்கிறதே கோமன் அளவுக்கு தான் துணி இருக்கு, இதுலதான் பட்ஜெட் போட முடியும், நீங்க கோட் சூட் அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்க. இந்த அரசாங்கத்துக்குடைய வருவாய் வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் முறையாக பெருக்கவில்லை என்பது ஒன்று. சமீபத்தில் ஆக்ஸ்ஃபாம் ரிப்போர்ட் கொண்டு வந்தது. அதில் இந்த நாட்டின் 70% பணம் 57 நபர்களிடம் மட்டுமே இருக்கிறது. 57, 120 கோடியில் வெறும் 57. மீதமுள்ள 30% பணம் தான் மற்றவர்களிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியென்னால் இதை அண்ணா அவர்கள் அழகாக சொல்வார்கள், டாப் த ரிச் அண்ட் பேட் த புவர். இன்றைக்கு ஒரு அளவுக்கு ஒரு 10% வரி அதிகரித்திருக்கிறதா, 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்களிடம் வரி வருமான வரியை உயர்த்தி இருப்பதாக தெரிகிறது. இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே பணம் ஓரிடத்திலே சேர்ந்திருக்கிற அந்த பணத்தை முறையாக அரசாங்கம் பெற்றாலே, வரி வருவாயை உறுதியாக பின்பற்றினாலே, முறையாக அந்த வரி வருவாய் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே ஓரளவுக்கு பணம் கிடைக்கும். இந்த நாட்டிலே மிகப்பெரிய குறை என்னவென்றால், நிதிநிலை அறிக்கையிலே ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு வருவாய் வரும்,
ஆன்டிசிபேட்டட் ரெவென்யூ என்று போடுவார்கள். அதில் 75% மேலே வராது. 75% வந்தால் பெருசு. இப்படி இப்போ பட்ஜெட்டுங்கிறது ஒரு கணக்கு தான். அந்த கணக்கு தவறும் பொழுது பட்ஜெட் இல்லை எண்ணுகளை அந்த நிதியமைச்சர் அன்னைக்கு பேசும்பொழுது சொல்கிற பல கருத்துக்களை அடைய முடியாத சூழ்நிலை வரும். அதுபோல் இவர்கள் இந்த உற்பத்தி பெருக்கம் என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பேப்பர்லெஸ் கரன்சி டிரான்சாக்ஷன் இதுக்கான பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கான அதிக சலுகைகளை காமிச்சிருக்காங்களே தவிர பொதுவான உற்பத்திக்கான பெரிய சலுகைகளை இவங்க காமிக்கல. உற்பத்திங்கிறது அதோட நின்று போறதில்ல. உற்பத்தி ஏற்கனவே இருக்கிற தொழில் நசிந்து விடாமல் ஏற்கனவே பல பொருள்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகின்றன. அந்த பொருட்களுக்கு உதவுவதற்கு சிறு குறு தொழிற்சாலைகளை பாதுகாப்பதற்கு எந்த விதமான பெரிய முயற்சிகளும் இல்லை. 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க. மாதம் 50,000 ரூபாய் வரும். இப்போ 5% வரி குறைப்பு செய்திருக்கிறாங்க. அது பெரிய அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு திரு வரி குறைப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னா வருவாய்க்கு நீங்க வரி யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்னா மாத சம்பளக்காரர்களுக்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் தொழிலில் வருவாய் ஈட்டுவது என்பது எந்த நேரத்தில் அது நிறைய இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னு வச்சுங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு பெய்த அந்த புயல்ல ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான தொழிற்கூடங்கள் நசிஞ்சு போய் எல்லாம் பொருள்கள்லாம் இழந்து எந்திரங்கள்லாம் கெட்டு போச்சு. அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு எந்த உதவியும் இந்த அரசாங்கம் செய்யலை. அவங்களுக்கு ஒரு சலுகையா 2 வருஷம் நீங்க கடனை கட்டாதீங்க, நீங்க மறுபடியும் உற்பத்தியை பெருக்கிட்டு கடனை கட்டுங்கன்னு சொன்னா அவங்க வளர்ந்துருப்பாங்க. இப்படி பல பாதிப்புகள் இருக்கிற நேரத்தில் அந்த தொழிலை ஊக்குவிக்க, அந்த தொழிலை அவர்கள் தொடர்ந்து நடத்த, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வங்கிகளின் மூலமாக உதவிகள் செய்யப்படும். இப்போ வங்கிகளில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க, சர்ஃபேசி ஆக்டுக்கு இது பண்ணி. இதில் மனித ஹியூமன் எலிமெண்ட்டே இல்லாமல் புத்தகத்தை பார்த்து இதான் ரூல், இதுபடி செய் அப்படிங்கிறது. முன்னாலெல்லாம் வங்கிகளில் எப்படின்னா போய் உன்னுடைய பிரச்சனை என்னன்னு வங்கி மேலாளர் கேட்பாரு. அந்த பிரச்சனைக்கு ஏற்றாப்புல அவரே சொல்யூஷன் சொல்லுவார். சரி இன்னும் கொஞ்சம் ஓவர் டிராஃப்ட் தரேன், நீங்கள் 2 வருஷத்துக்குள்ள ரீபே பண்ணுங்க பாரு. இந்த மாதிரியான சில சலுகைகளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் செஞ்சுட்டாங்க. உற்பத்தின்னு வரும் பொழுது இந்த பணமில்லா முறைக்கான கருவிகளை மோடி அரசாங்கத்தினுடைய இந்த பட்ஜெட் பொதுவாகவே அவர் வளர்ச்சி அரசியல் பேசும்போது இலவசங்கள் இல்லாம குறைந்த மானியங்களை முடிந்த அளவுக்கு குறைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பேசினாங்க. இந்த எக்கனாமிக் சர்வேல ஒண்ணு பேசினாங்க, யூனிஃபார்ம் பேசிக் இன்கம். அதை பத்தி ஒரு அறிவிப்பும் இல்லை. நிறைய அது ஒரு ப்ரொபோசலா தான் கொடுத்திருக்காங்க. அது உடனடியா அதுக்கான நடைமுறைக்கான ஏதாச்சும் ஒரு திட்டத்தை ஒரு அறிமுகம் அதை ஏற்கனவே அப்படியான ஒரு திட்டம் வர்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் உட்பட பல விஷயங்கள் அதில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம அதையும் பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். திரு நவநீத கிருஷ்ணன், உங்களுடைய பார்வையில முதல் கட்டமா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது மத்திய பட்ஜெட் மக்கள் வரவேற்பை பெறக்கூடிய அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வை நிச்சயமா மக்கள்கிட்ட இருக்கிற வருமானத்தை பொறுத்து இருக்கிற ஏற்ற தாழ்வு, இந்த இன்இக்வாலிட்டி உலக அளவுல பெரிய பிரச்சனையா போயிட்டு, ஏழைகள் ஒரு பக்கம் பெருகிட்டே போயிருக்காங்க, பள்ளி பெருகி போயிட்டு இருக்காங்க. பணக்காரர்களுடைய பணம் பெருகிட்டே இருக்குது. பணக்காரர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்காங்க, ஆனா பணம் ரொம்ப பெரிய லெவல்ல போகுது. ஆனா ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது, அவங்களுக்கு வருமானமே இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சமும் முன்னேறவே இல்லை. அந்த மாதிரி அந்த பிரிவை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. இப்ப நம்ம நாட்டில் இவங்க சொல்ற பட்ஜெட்டுங்கிறது நம்ம வெளிநாடுகளை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. இதுல ஒரு அடிப்படை மாற்றம் வேணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா. ஏன்னு கேட்டா நம்ம ஆளுக்கு எவ்வளவு வருமானங்கிறத இன்னும் நம்மளால ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு விவசாயி, அவனால கண்டுபிடிக்க முடியல. இந்த வருடம் குருவை நட்டா அடுத்தாப்புல சாலடி நடலாம், இல்ல சம்பா நடலாம், இல்ல கடலை போடலாம், வாழை போடலாம், இல்ல கரும்பு போடலாம். இந்த மாதிரி போட்டா என்ன வருமானம் வரும்? இதோட செலவு என்ன? இவனுக்குள்ள லேண்ட் ஹோல்டிங் எவ்வளவு எக்ஸ்டென்ட் இருக்குது? இவனோட கெப்பாசிட்டி என்ன? இதெல்லாம் இவனுக்கு இந்த விதை போட்டா நெல் வருமானே தெரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம வருமானம் இருக்கிற வறட்சியில அது நெல் வர்றதுக்குள்ள மழை, புயல், வெள்ளம் எல்லாம் போயிடுது. இப்ப நம்ம வெளிநாடுகளுடைய அந்த நிதிநிலை அறிக்கை
பின்பற்றி நம்ம இந்தியாவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி நான் உணர்றேன். அது சரியல்ல. ஏன்னு கேட்டா, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த அக்ரிகல்ச்சரை பொறுத்து அக்ரிகல்ச்சரை மாத்திரமே நம்பி இருக்கின்ற ஏழைகளுக்குன்னு என்ன மாதிரி திட்டங்களை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கறத இவங்க தனிப்பட்ட முறையில அவங்க தனி கவனம் செலுத்தவில்லை. விவசாய வளர்ச்சி இந்த வர்ற வருஷத்துல 4.1% இருக்கும் அப்படிங்கிறாரு தன்னோட பட்ஜெட்ல. வளர்ச்சியை நோக்கினதாக இருக்கு, விவசாய உற்பத்தி கூடி இருக்கிறது அப்படிங்கறத அவங்க பார்வையை வைக்கிறாங்க. இல்ல சார், நீங்க உற்பத்தி கூடி இருக்குன்னா 100 ஏக்கர் வச்சிருக்கவங்க 100 இன்னும் அதிகமா நெல் உற்பத்தி பண்ணலாம். நிலமே இல்லாத விவசாய தொழிலாளர் தோழர்கள் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. சிறு விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. நீங்க இந்த வளர்ச்சிங்கிற இந்த கணக்கு இருக்குல்ல, ஏட்டு கறி கதைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல. அது மாதிரி இவங்க பட்ஜெட் பண்ற மெத்தட் நம்ம மாதிரி ஏழைகளுக்கு உகந்தது அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்த இடைவெளி இருக்குல்ல, ஏழைக்கும் பணக்காரனுக்கும், ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு, வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, பணக்காரர்களுடைய எண்ணிக்கை குறைச்சலா இருக்குது, ஆனா அவங்களுக்கு வர்ற பணம் அதிகமா இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு சட்டப்படி நமது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கவனம் செலுத்தலைங்கிறது என்னோட கருத்து. தொடர்ந்து பேசலாம். அரசியல் கட்சிகளுடைய பார்வையை பார்த்தா முதல் கட்ட பார்வையாக வெவ்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆதரவாக கருத்தை முன்வைத்த திரு வெங்கடேஷும் கூட இருக்கிறத தான் நம்ம கொடுக்க முடியும், பெரிய அளவிற்கு உடனடியாக எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசும். இன்றைக்கு தாக்கலாயிருக்கின்ற மத்திய பட்ஜெட் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது யாருக்கு லாபமாக இருக்கிறது, யாருக்கான பட்ஜெட்டாக இது இருக்கிறது என்பது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கோம். திரு கலையரசன், உங்களோட பார்வை என்ன? முதல் கட்டமாக அரசியல் கட்சிகளுடைய பார்வையெல்லாம் பார்த்தோம். ஒரு பொருளாதார அறிஞராக, பொருளாதார வல்லுநராக இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? ஒரு ப்ரோ பட்ஜெட், ப்ரோ புவர் அப்படின்னு பார்க்க முடியுமா? ஏழைகளுக்கான ஒரு பட்ஜெட்னு பார்க்க முடியுமா, அல்லது வளர்ச்சிக்கான பட்ஜெட்னு பார்க்க முடியுமா? இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு வகையான இமேஜ் பில்டிங் பட்ஜெட். எப்படி இமேஜ் பில்டிங் பட்ஜெட் சொல்ல முடியும்னா, அது வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அந்த விஷயத்தை டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தது, பிறகு இன்கம் டேக்ஸ் குறைச்சது, அது ஒரு வகையான ஒரு இமேஜ். அதாவது இந்த கவர்மெண்ட் ஒரு பிளாக் எக்கனாமி அல்லது மக்களுக்கான ஒரு அரசு அப்படின்றத உருவாக்குறதுக்கான ஒரு இமேஜ். அதே மக்களுடைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் அப்படி இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 3 பிரச்சனைகள் ஒரு பிரதான பிரச்சனைகளா இருக்கு இந்தியாவில். அது நமக்கு பல வடிவங்கள் அதனுடைய பிரச்சனைகள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் நம்ம நிறைய ப்ரொட்டஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காஸ்ட் வைஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, பல வகையான ஃபார்மர் சூசைட் நடந்துகிட்டு இருக்கு. 3 பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஜாப்லெஸ்னஸ், ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரேரியன் கிரைசிஸ் சொல்ற விவசாயிகளுடைய பிரச்சனை, மூன்றாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் செக்டர், நெக்லெக்ட் ஆஃப் சோஷியல் செக்டர். இது மூன்றுலையும் பார்த்தோம்னா லேட்டஸ்டா வந்த லேபர் சர்வேயோட ரிப்போர்ட் படி பர் ஆனம் ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது 10 லட்சம் பேர் உருவாக்கின ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கின நாடு இன்னைக்கு 1,50,000 பேர் தான் உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டிக்ளைன், இந்த ஜாப் கிரியேஷன் அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்க போது, அந்த சேலஞ்சுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்ன்றது நம்முடைய கேள்வியா இருக்கு. அவங்களுமே கூட வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படிங்கிற வரக்கூடிய டேட்டா சொல்றது இப்ப லேபர் சர்வேல வர டேட்டா சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா அதற்கான ஸ்கோப் என்ன, இவங்க இதனுடைய பாலிசி இன்டர்வென்ஷன் என்ன அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ரெண்டாவது, நீங்க ஃபார்ம் செக்டர், அக்ரேரியன் கிரைசிஸ், விவசாயிகளுடைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா NSSO டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வேயோட டேட்டா படி சிச்சுவேஷனல் சர்வே ஃபார் அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் யார் இருக்கா, என்னென்ன குடும்பங்கள் இருக்கோ அந்த குடும்பங்களுடைய கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 69% விவசாயிகள் கடனாளிகளா இருக்காங்க. இப்ப அந்த கடனாளிகளை போக்குறதுக்கு அரசுடைய இன்டர்வென்ஷன் என்ன அப்படின்றது ரெண்டாவது கேள்வியா இருக்கு. இது என்னுடைய ரிப்போர்ட் கிடையாது. ஒன்று, இது நேஷனல் சாம்பிள் சர்வேல வரக்கூடிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் அந்த ஜாப்லெஸ்னஸ் சொன்னது ஈவன் எக்கனாமிக் சர்வே ஹஸ் அக்னாலஜ் தட். மூன்றாவது விஷயம் சொல்றது சோஷியல் செக்டர். சோஷியல் செக்டர் உலக அளவில் அமர்த்தியா சென் பல அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்கிறது, இந்தியாவில் பர்சன்டேஜ் ஆஃப் சோஷியல் செக்டர் டு த ஜிடிபி. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ பத்திரிகைகள் வர நியூஸ், பத்திரிகை வர செய்திகள்ல அப்சர்ட் ஸ்பீக்கரை பார்க்க கூடாது, அதனுடைய பர்சன்டேஜ் என்ன. ஏன்னு சொல்றோம்னா, ஒரு வகையில உங்களுடைய கார்பரேட் குரோத் அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு, 10% வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க அதனுடைய அக்ரிகல்ச்சர் இருந்து வர வருமானம் 2% வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த மிஸ் மேட்ச் இருக்கு இல்லையா, அதை நம்ம பர்சன்டேஜ்ல தான் பார்க்கணும், அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்க்க கூடாது. சரி, இது இது நம்முடைய பிரச்சனை. பட்ஜெட்ல இருந்து நமக்கு என்ன நம்ம எடுத்துக்க முடியும்? இதுல இருந்து
பட்ஜெட்டில் வெங்கடேஷ் சார் சொன்னாரு இது வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட். அந்த 2 விஷயம் சொன்னது வந்து அந்த இன்கம் டேக்ஸ் குறைச்சது, ஒரு பர்டிகுலர் மிடில் கிளாஸ் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ஆஸ்க், நம்ம இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க? அவங்களுடைய பேஸ் என்ன? ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களோட பேஸ் தான் இன்க்ரீஸ். 100ல 7 பேர் இப்போ இன்கம் டாக்ஸ் இதுக்குள்ள வராங்கன்னு நினைக்கிறேன். கட்டுறது வருமான வரி கட்டுற எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு மினிமல் பர்சன்டேஜ் 3%. இப்போ 3% மக்களுடைய பிரச்சனையை நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனை நம்ம பார்க்கறது வந்து ஒரு நம்ம அப்ப யாருடைய அது வந்து ஒரு வகையான நம்ம கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் இன்னொரு சொன்னாரு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஆக்ட், ஒரு புரட்சிகரமான விஷயம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவருடைய டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தது. இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் உண்மையிலே. ஆனா அதுல இன்னொரு கேள்விகள் இருக்கு. இப்ப ஏற்கனவே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வர்றது கிடையாது. அப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதை வந்து நம்ம அமெண்ட் பண்ணாலே அதை நம்ம கொண்டு வந்துடலாம். அது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா முக்கியமான விஷயம் என்ன, சேலஞ்சிங் விஷயம் என்ன, இதனால நமக்கு இவர்கள் இந்த இன்கம் டேக்ஸ் கொண்டு வந்தனால நமக்கு ரெவன்யூ லாஸ் இருந்தாலும் மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கிறது வந்து அவர் சொன்ன அந்த FRBM ஆக்ட். அது வந்து இஸ் கோயிங் டு பைண்ட் த ஸ்டேட் தட் இட் cannot increase 3% மேல அவங்க வந்து பிஸ்கல் டெபிசிட்டை வந்து அதிகரிக்க முடியாது. அப்போ ஒரு வகையில நீங்க பிஸ்கல் டெபிசிட் அதிகரிக்க முடியாது, இன்னொரு வகையில நீங்க எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். அது கோயிங் டு பி தி பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் தி கவர்மெண்ட். அது வந்து ஏதோ ஒரு வகையில இந்த கவர்மெண்ட் இட்ஸ் கமிட்டட் டு ஒரு சர்டன் பாலிசி. ஐயா சொன்னாரு ஒரு நியோலிபரல் பாலிசின்னு ஐயா சொன்னாரு. அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இந்த பாலிசி இருக்கு. இருக்கிற சேலஞ்சுக்கு இவர்கள் கொடுக்கிற பாலிசி இன்டர்வென்ஷன் வந்து சரியா இருக்குமான்றதை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. பேசலாம். திரு பானுச்சந்தர், உங்களோட பார்வையில் ஒரு காலம்னிஸ்டா நிறைய விஷயங்கள் இது குறித்து எழுதிட்டு இருக்கீங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு நெருக்கடியான நிலை தான். இருக்கிற வருமானத்திலையும் அரசு வந்து இப்படிதான் ஒரு பட்ஜெட்டை போட முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களோட கருத்து? என்னை பொறுத்தவரை வந்து ஒரு திடமான ஆக்கப்பூர்வமான பட்ஜெட்டு. இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு பட்ஜெட் போடும்போது இன்டர்னல் சுச்சுவேஷன் ஒரு புறம் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து வேர்ல்டு க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3%. ஓகே, இந்தியா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 7%ல வளர்ந்துட்டு வருது. ஓகே, வி ஆர் த பிரைட் ஸ்பாட் இந்த வேர்ல்டு. ஓகே, இதை மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1,45,000 crore, சாரி 1.45 lakh crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இதை மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 3.5% 3.2% ஆகிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்லேயும் வந்து ஒரு சாலிடான பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன். இன்டர்னல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ஹவுசிங் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல அலோகேஷன் பண்ணி இன்க்ரீஸ் அலோகேஷன் பண்ணி டார்கெட்டடாக வந்து பட் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. நீங்க சொல்ற ஹவுசிங் ஓகே, 1 கோடி வீடுகளை நம்ம வந்து கட்டுறதுக்கான ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்காத ஒரு 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 பட்ஜெட்டா இதை பார்க்கும்போது அது எவ்வளவு தூரம் ஒரு சேலஞ்சிங்கானதா மாறுன்றது இருக்குல்ல. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து 4 லட்சம் கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது அக்ரிகல்ச்சருக்காக 1.87 lakh crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி வந்து நிறைய டைரக்ட் இன்டர்வென்ஷன்லேயே வந்து ஜாப் கிரியேஷன் வந்து இது பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸோட டேக்ஸ் வந்து 30% 25% ஆக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே இதெல்லாம். ஸோ இது வந்து நீங்க சொல்றது வந்து எனக்கு இல்லை, இப்போ டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு பல இடங்கள்ல வேலை வாய்ப்பு, அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பற்றி பார்த்தா பெருமளவிற்கு வந்து கடந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா திருப்பூர்லேருந்து இங்கே வடமாநிலத்திலேருந்து வந்த பல தொழிலாளர்கள் திரும்பி போகிற சூழலை பார்த்தோம். அதே போல் இப்போ டெல்டா பகுதியில் விவசாயம் பொய்த்து போய் விவசாய கூலிகள் எல்லாம் திருப்பூருக்கு தான் போவாங்க, அங்கே வழி இல்லாமல் திரும்பி வர்ற சூழல் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க? அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிற அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குல்ல. ரைட், ஓகே. ஸோ 2 விஷயம் இதில். நேற்று வந்து எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருந்தது. அதில் அரவிந்த் சுப்ரமணியன் வந்து நிறைய கிராஃப்ஸ்லாம் போட்டு காமிச்சிருந்தாரு, என்ன டிமானிட்டைசேஷனால என்ன எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிமானிட்டைசேஷனால வந்து எக்கானமி டவுன் ஆயிருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் 0.25% டவுன் ஆயிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் விஷயம் என்னன்னா வந்து கேஷ் வந்து இன் சர்க்குலேஷன் வந்து கம்மியா இருக்கு, ஆனால் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இல்லை. ஸோ இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு கொஞ்சம் வந்து வளர்ச்சியில் கம்மி இருக்கு, ரைட். பட் ஆனால் வந்து லாங் டேர்ம் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதனால வந்து இது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். இது வந்து டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கவங்க ஆர்கனைஸ் செக்டருக்கு வருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு.
இப்போ டாக்ஸ்க்குள்ள கொண்டு வர்றது அல்லது அதிகப்படியானவர்களை வரி செலுத்த வைக்கிறது அப்படிங்கிறத நோக்கின இது ஒரு பட்ஜெட்டா இதை பார்க்க வேண்டிய இருக்கு அப்படின்னீங்க. திரு ரங்கராஜன், உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது, இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பட்ஜெட்டா இருக்கு. இது இப்ப இருக்கிற டிமானிட்டைசேஷனுக்கு பிறகான ஒரு சிறிய ஒரு தடை இருந்தாலும் கூட லாங் டைம்ல இது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சா தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பண மதிப்பு நீக்கத்துக்கு பிறகான இதுல இப்ப டெபாசிட்ஸ் வந்திருக்கிறதுல ரொம்ப பாசிட்டிவா சொல்றாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். நாங்க எதிர்பார்த்த மாதிரி இத்தனை பேர் இன்னைக்கு டெபாசிட் பண்ணிருக்கிறாங்க, இவ்வளவு கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அந்த வகையில இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கை என்பது ஒரு வெற்றிகரமானதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். சார், உங்க குழந்தை திக்கா பேசினா கூட ரொம்ப சாமர்த்தியமா பேசுதுன்னு சொல்லக்கூடிய பெற்றோராக தான் இருப்பாங்க. அது அவரு இப்போ பானு சொன்னாரு 1,45,000 கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் குளோபல் இன்வெஸ்டார் மீட்னு ஒன்று நடத்தினோம். அப்ப தமிழ்நாடு சர்க்கார் இவ்வளோ 1000 கோடி வரப்போகுதுன்னு ஒன்று அறிவிச்சது. ஆந்திராவில் ஒன்று நடத்தி அவங்க இவ்வளோ 1000 கோடின்னு ஒன்று சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணமும் இந்தியாவுக்குள்ள இத்தனை நேரம் விழுந்திருக்கணும். இல்ல, பொதுவாகவே அதுல 10% குறைவா தான் இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது. 10% இப்ப சொல்றதெல்லாம் நீங்க கூட்டி பாருங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான் பண்ணாங்க, இதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்றதுங்கிறது சும்மா எள்ளு மாதிரி தான் இருக்கும். அது பெரிய தேங்காவோ அல்லது பலாப்பழம் மாதிரியா இருக்காது. அதனால இது அந்தந்த இடத்துல சொல்லக்கூடியது. இது என்ன ஜாப் கிரியேட் பண்ணுதுன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த ஜாப் என்ன கிரியேட் பண்ணுது? ஜாப் கிரியேட் பண்ணாத எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்படி சமுதாயத்துக்கு உதவியாக இருக்கும்? சமுதாயத்துக்கு உதவி இல்லாத விவகாரங்கள் வந்து கொண்டே இருந்ததுன்னா, இப்போ ட்ரம்ப் வந்த பிற்பாடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அமெரிக்காவில் ஏற்றிய பிறகு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் டாலர் வெளில போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு. சார் சொன்னதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஒன்னு இந்த மாதிரி இன்வெஸ்டர் சப்மிட் பண்றாங்கல்ல, இன்வெஸ்டர் சப்மிட்டும் போது அவங்க சொல்ற நம்பர் ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு MOU சைன் பண்ணி அது பேஸ் பண்ணி சொல்ற விஷயம். ஓகே, சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆக்சுவலா. இல்ல, இது இப்ப நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் நான் ஐ டேக்கன் 2 லட்சம் கோடின்னு சொன்னா குறைந்தபட்சமா ஒரு 20,000 கோடி அல்லது ஒரு 10,000 கோடி வரும். ரியலைஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் சார். இது அனௌன்ஸ்மென்ட் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது, இது ரியலைஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். இந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி வந்ததுதான். அதுக்கு பிறகு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது நடவடிக்கைக்கு பிறகான இப்ப அடுத்து 3 மாசம் போயிருச்சு. அதுலயே இன்க்ரீஸ் இருக்கு. இல்ல, டிமானிட்டைசேஷன்ல வந்திருக்கிற பாதிப்பே அது அரவிந்த் சுப்பிரமணியன் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, ஒரு தோராயமான இதுவே தவிர ஆய்வு செய்யப்பட்டதல்ல சார். லட்சக்கணக்கான அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் வேலை இழந்து ஊருக்கு போயிட்டான். திருப்பூர்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, சென்னையில இருந்து எல்லாம் திரும்பி பீகாருக்கெல்லாம் போயாச்சு. அவங்க இழப்பு எந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ண முடியும்? அவங்களை கொண்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பேசலாம். திரு இளங்கவன் குறுக்கிடுவார். டிமானிட்டைசேஷன் எக்ஸசைஸ் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் சார் சொன்னார் 69% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தில் விவசாயத்தின் மூலம் கிடைக்கிற வருமானத்திற்கு வரி கிடையாது, மீனவர்களுடைய வருமானத்திற்கு வரி கிடையாது. ஏறத்தாழ 75% மக்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்துக்கு வருமான வரி கிடையாது. அவர்கள் பணம் கருப்பு பணமாக எந்த காலத்திலும் கணக்கிலே கொள்ள முடியாது. மீதமுள்ளவர்களிலே ஒரு 7% பேர் மாத சம்பளக்காரர்கள் வரி செலுத்தி விடுகிறார்கள். மீதமுள்ள ஒரு 7-8% மக்கள் தான் வரி செலுத்தாமல் ஏமாற்றக்கூடியவர்களாக இந்தியாவிலே இருக்கிறார்கள். இந்த 7-8% மக்களை சரியாக கணக்கிட்டு அவர்களை தண்டிக்காமல் அல்லது அவர்களுடைய வருமான வரியை பெறுவதற்கு முயற்சிகள் எடுக்காமல் இந்த 75% மக்களை பாதிக்க வைத்ததுதான் இந்த டிமானிட்டைசேஷன் எக்ஸசைஸுடைய மிகப்பெரிய வெற்றி சாதனை. அதை தாண்டி ஒரு சாதனையும் இல்லை. மீண்டும் இந்த 75% மக்கள் வரி செலுத்த போவதில்லை. ஏன்னா அவர்களுக்கு விலக்கு இருக்கிறது. அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் நாட் டாக்ஸபிள், ஃபிஷரிஸ் இன்கம் இஸ் நாட் டாக்ஸபிள். அவங்க வச்சிருக்கிற பணம் வெள்ளை பணம் தான், கருப்பு பணம்னு கிடையாது. நான் ஒரு வேளை கோடியாக சம்பாதிச்சு கொடுத்தா கருப்பு பணம். அதே போல் இந்த 2000 ரூபா இருக்கு பாருங்க. எங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 500 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் எங்கள் முரசொலியில் பட்டியல் போடுவோம் என்னென்ன கொடுத்தாங்கன்னு. 2000 ரூபா வரைக்கும் கணக்கு இல்லாமல் கொடுக்கலாங்கிறது இருக்க, அது ஒரு பெரிய சாதனையாக எனக்கு தெரியலை. ஏனென்றால் திமுக போன்ற கட்சிகளில் 500 ரூபாய் கொடுத்தா அவர் பேர் ஊரோட அந்த வந்துடும் பட்டியல்.
ஆமா நீங்க 101 ரூபாய்க்கும் போடுறீங்க. 101 ரூபாய்க்கு நாங்க போடுறது இல்ல, 500 1000 தான் போடுவோம். அதனால அது அந்த பட்டியல் வந்து விட 20,000 ரூபாய்க்கு மேல போனால் முன்னாலே செக்கா வாங்குவோம், இன்கம் டாக்ஸா வாங்குவோம். இந்த டொனேஷனை இவங்க நிறுத்தல. அரசியல் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை இவர்கள் நிறுத்தவில்லை. இல்ல அது வந்து பிளாக் மணியா வர்ற பணத்தை தான் இப்ப அக்கவுண்டடா கொண்டு வரோன்றாங்க. 20,000 ரூபாய்க்கு வரைக்கும் கணக்கு இல்லாம நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு 2,000 ரூபாய்க்கு மட்டும்தான் அப்படி எடுக்க முடியும். நீங்க வந்து மற்றபடி 2,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா யார்கிட்ட இருந்து எவ்வளவு கொடுக்கப்பட்டதுங்கிற பணம் வந்து 500 ரூபாய்க்கே சொல்றோங்கிறேன் நான். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கே இது யாருக்கிட்ட. இந்த இடத்துல வந்து இது ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் கட்சிகளை ஏதோ நெருக்கடிக்கு உள்ளாக்குறது அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே நாங்க கணக்கெல்லாம் இந்த இதுல வந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற பார்வை. அதாவது 2 விஷயம் இருக்கு. டிமானிட்டைசேஷனும் இந்த 2000 ரூபாயும் சேர்ந்து ஒரு புள்ளி விவரம் பட்ஜெட்லயே இருக்கு. அதாவது 80 லட்சம் ரூபாய்க்கு மேல சுமார் 1.48 லட்சம் பேர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இந்த 80 லட்சம் பேர் 1.5 லட்சம் அக்கௌண்ட்ல சுமார் தலைக்கு 3.25 கோடி டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் இவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணாங்க. இவங்களுக்கு என்ன வருமானம் இருந்தது? ஐயா சொன்ன அந்த 7% இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஐயாவோட கட்சி ஆளுங்க கூட இன்கம் டேக்ஸ் துறைக்கெல்லாம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. பிடிக்க முடியல. இது பிடிக்கிறதுக்கு அது வந்து சிஸ்டமோட ஃபெயிலியர். அதுக்கு தான் சொல்றேன். ஒரு நிமிஷம் அதுதான் நான் சொல்றேன். இது ஒரு முயற்சி. இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட 1.4 அதாவது இந்த 140 கோடி மக்கள்கிட்ட இருந்து துல்லியமா எடுத்து 1.48 லேக் அக்கௌண்ட்ஸ்ல 5 கோடிக்கு மேல தலைக்கு அக்கௌண்ட் வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த பட்ஜெட்டால இன்னைக்கு டிமானிட்டைசேஷனால தான் சொல்ல முடியாது. இது நவம்பர் 8க்கு முன்னாடி சொல்லியிருக்க முடியாது. இந்த ஆளுங்களுக்கு எவ்வளவோ பண்ணி பார்த்தாச்சு. ஏஆர் போட்டாச்சு, சர்ச் பண்ணியாச்சு, ரெய்டு பண்ணியாச்சு, இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்பயும் இது கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு அந்த ஒரு 140 கோடி மக்கள்ல இருந்து 1.48 லேக்ஸ் மட்டும் not 1% வரும். அவங்கள பிடிச்சிருக்காங்க. இதுல எல்லாரும் கருப்பு பணம் வச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல. இதுல ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் சுமார் 50,000 பேர் 1 லட்சம் பேர் வருவாங்க. அதுல இருந்து தான் நீங்க வந்து அடுத்த நடவடிக்கை. அந்த ஒரு 1%க்கும் கீழே இருக்கிறவங்கள நீங்க வந்து கார்னர் பண்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு பெரிய எக்ஸஸ் செய்யணுமா? இவ்வளவு பெரியும் அதுல வந்து சிரமத்துக்கு உட்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி. எல்லா முயற்சியும் எல்லா அரசாங்கம் எடுத்திருக்கு சார். எவ்வளவு வாட்டி கர்மிவாத் சமாதான் ஸ்கீம், VDIS, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு, கருப்பு பணம் ஒழிக்கிறதுக்கு 1947 சண்முகம் செட்டில இருந்து சிதம்பரம் செட்டி பட்ஜெட் வரைக்கும் எல்லாத்தையும் இருந்திருக்கிறது. இது கருப்பு பணத்தை பத்தி எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நான் வந்து குழந்தையா இருக்கிறதுல இருந்து இது கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் நடவடிக்கை முறையில் இதோட போயிடுமான்னு சொன்னாலும் அதுவும் போகாது. இது ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சின்னு தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த புள்ளி விவரம் இந்த டிமானிட்டைசேஷன்ல இருந்து வந்திருக்கு. அந்த யுத்தம் வந்து நீங்க நடத்துறீங்க, நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஐயா சொல்ற மாதிரி இந்த 1% 2% 150,000 பேர் 1.5 லட்சம் பேரை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னால பெருமளவுல சர்க்காருக்கு பணம். இதோட இன்னொரு பக்க விளைவுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். நீங்க ஒரு 1% கீழே இருக்கிற அல்லது 1,40,000 பேரை இன்னைக்கு வந்து நம்ம கணக்குல கொண்டு வந்திருக்கிறோம். நம்மளோட மானிட்டரிங் சிஸ்டத்துல இருக்காங்க, இவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் கொண்டு வந்தா, இன்னொரு பக்கம் சரியா நவம்பர் 8ஆம் தேதிங்கிறது வந்து விதை நெல் சீசன். நீங்க தஞ்சாவூர்ல 50 நாள் பொறுத்துக்குங்கன்னு நம்ம வந்து பருவத்துக்கு சொல்ல முடியாது. பருவநிலை தப்பி போச்சு. அன்னைக்கு வர கடனும் அதை தொடர்ந்து அந்த விவசாயிகளுடைய மரணம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் பெருசா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டிமானிட்டைசேஷனுக்கும் விவசாயிகள் மரணத்துக்கும் நீங்க ஒப்பிடாதீங்க. இதுக்கு முன்னாடி விவசாயிகள் தூக்கு போட்டு தமிழ்நாட்டுல இல்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நீங்க பாத்துருக்கீங்களா? விவசாயிகள் மரணம் தூக்கிட்டு தற்கொலை நம்ம நாடு தழுவி பேசிட்டு இருக்கோம். நாடு தழுவிய லெவல்ல இன்னைக்கு ரபி அதே டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் வடநாட்டுல ரபி இன்னைக்கு புள்ளி விவரம், இதே புள்ளி விவரம், ரபி நடுகிற ஏக்கரேஜ் ஜாஸ்தியா கூடி இருக்கு. உற்பத்தியும் கூடி இருக்கு. ஒரு பக்கத்துல விவசாயிக்கு 1000 ரூபாவே இல்லைன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் டிமானிட்டைசேஷன்ல பெரும் தாக்குதல் சொல்றோம். ஒரு சராசரி ஐயா சொல்ற ஒரே புள்ளி விவரத்தை நான் திருப்பி மாத்தி சொல்ல முடியும். 75% இந்தியனுக்கு, ஒரு சராசரி இந்தியனுக்கு மாதாந்திர இன்கம் 10,000 ரூபாய். அவனுக்கு முதல் நாள் அது 5,000 ரூபாய் 2,000 ரூபாய் வச்சு போய் மாத்திட்டானா அதுக்கப்புறம் இந்த டிமானிட்டைசேஷன் எஃபெக்டே கிடையாது. இன்னொன்னு
சட்ட ரீதியாக இதை பேசிட்டேன், அரசியல் ரீதியாக நான் சொல்றேன். டிமானிட்டைசேஷனுக்கு நடந்த அங்கங்க நடந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிச்சு கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருந்தா பெரும் தோல்வி. அதுல வந்து உள்ளாட்சி தேர்தல்கள்ல மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு, குஜராத்ல நடந்துச்சுன்னு தேர்தல் தான் தேர்தல் அதான் சொல்றேன். அதுல எல்லாம் மாறி இருக்குல்ல. தேர்தல் தான் அங்கெல்லாம் அது நாடு தழுவிய இடத்துல எங்கெல்லாம் தேர்தல் நடந்திருக்கும் இந்த 50-60 நாள்ல பிஜேபி ஒன்றும் பெருசா வந்து அப்படி அவ்வளோ ஒரு ஐயா சொல்ற மாதிரி பெருமளவில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிச்சிருக்கணுமே. அதுவே அதாவது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு தான் நான் சொல்றேன். மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஒண்ணு சொல்றேன், இத வந்து தனக்கு கஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல, இது ஒரு நாட்டுக்கு ஒரு நன்மை என்று கருதி இதை தான் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் வச்சிருக்காங்க. இந்த 1.48 lakh அக்கௌண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பலன் மக்களுக்கு கிடைக்கும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு வந்து உயர்த்தப்படலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதுதான் சாமானியர்கள் அல்லது வருமான வரி செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ஏற்கனவே அந்த வருமான வரி இலக்கில் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது போதுமானதாக இருந்ததா அல்லது ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்ததா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு